உங்கள் விருப்பத்தை யாரால் மாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? என்னுடைய விருப்பம் யார் மேலே தான்? தேவன். விருப்பங்களை என்னவா மாற்றுங்க? விருப்பங்களை ஜபமாக மாற்றுங்க. வசனம் படிச்சுங்களா? என் இதயத்தின் விருப்பம் தேவன், அப்புறம் ஜபம். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்ல. அந்த வார்த்தையை போடுவீங்களா? அந்த வசனத்தை அப்படியே போடுங்க. ரோமர் 10:1. என் இதயத்தின் விருப்பம் நம்பர் 1 காட், நம்பர் 2 ப்ரேயர். சொல்லுங்கள், தேவன் தான் என் விருப்பம். சத்தமாக சொல்லுங்கள் தம்பி. 10:1 சொல்லுங்கள், தேவன் தான். அந்த வார்த்தை இருக்குதா? தேவன் சொல்லுங்கள் எல்லாரும். அடுத்து ஜபம். இந்த 2 இருக்கட்டும். உங்களை கர்த்தர் விருட்சங்களாக மாற்றிடுவார். உங்களை கம்பீரிக்க செய்வார். அது தடைகள் உண்டு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் வேணாம். இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஊழியம் செய்ய போகிறேன். நீயா? முதல்ல ஒழுங்காக சோறு போடு. நான் ஊழியத்துக்கு போகிறேன். ஆமாம், பெருசாக ஊழியத்து போயிட்டேன். நீ ஊழியத்துக்கு போய் விருப்பத்தை சொல்லும்போது, ஆனால் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா செயலாற்றுவார், வாய்ப்புகளை தருவார். இங்கே சொன்னீங்கன்னா சுதறி ஊற்றுருவாங்க. அவங்களும் வளர மாட்டாங்க, நம்மளையும் வளர விட மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி அவரோட சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், உன்னை நான் நீதிமானாய் மாற்றுவேன், உன்னை விருட்சமாய் மாற்றுவேன், வாழ்க்கை கம்பீரிக்க செய்வேன். அதாவது என்னை உனக்கு அறிவிப்பேன், என் மூலமாக அநேகருக்கு உண்மை அறிவிப்பேன். என்னை அறிவிப்பேன், உன் மூலமாக அநேகருக்கு என்னை அறிவிப்பேன். சொல்லுங்கள், அவருக்கு என்னை அறிவிப்பார். அந்த 3 போடுறீங்களா? இந்த 3. அவர் என்னை அவருக்கு அதாவது he will make known to me. கொஞ்சம் இங்கிலீஷ் புரியாது உங்களுக்கு. எனக்கு என்னை அவருக்கு சொல்லுவார். நான் இப்படின்னு சொல்லுவார். அவருக்கு என்னை விளக்க செய்வார். என் மூலமாக அநேகருக்கு அவரை, புரியுதா உங்களுக்கு? அதாவது அவர் இன்னும் நான் அவரை அறிய செய்வார். 2வது, என்னை கொண்டு அநேகருக்கு அறிவிக்க செய்வார். என்னை கொண்டு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே யாரோ ஒருத்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் வந்தீங்க. தானாக வந்தவங்களாம் இருக்கலாம், யாரோ சொல்லித்தான். மாமியார் வாழ்க, யாரோ சொல்லித்தான் வந்தீங்க. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ நீங்கள் சொல்லி மற்றவங்க என்ன செய்யணும்? இங்கே ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, அவர் ஹார்ட் டிசையர், இதயத்தின் விருப்பம் தேவனாக இருக்கணும். இதயத்தின் விருப்பம் ஜபமாக இருக்கணும். உதவி செய்யுங்க. வேறொரு ஆசை இல்லை. தட் இஸ் ஹார்ட் டிசையர் லார்ட்.